திருப்பூர் மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் இன்று காலை தொடங்கியது. இந்த கூட்டம் தொடங்கிய உடனே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணன் தளபதி அவருடைய ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் திருப்பூர் மாநகராட்சிக்கு என்று செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த 2 மாதங்களில் திருப்பூர் மாநகராட்சியில் குறிப்பாக வளர்ச்சி திட்டங்களும் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை மன்றத்துடைய பார்வைக்கு சமர்ப்பித்த போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த திட்டங்கள் மக்களிடத்திலே கொண்டு சேராமல் தடுப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் சபை நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சொத்து வரி உயர்வு குறித்து பேச வேண்டும் என்று கூக்குரலிட்டனர். சொத்து வரி குறித்து பேசுவதற்கும் அதற்கான உரிய விளக்கம் கொடுப்பதற்கும் மாநகராட்சி நிர்வாகம் தமிழக அரசும் தயாராக இருக்கிறது என்பதை மன்றத்தில் பலமுறை பதிவு செய்தும் இந்த கூட்டத்திற்கு இடையூறு விளைவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகள் அமைந்திருந்ததை திருப்பூர் மாநகர மக்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். குறிப்பாக இந்த சொத்து வரி உயர்வு என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சொத்து வரி உயர்வு என்பது தமிழகம் முழுவதும் மாண்புமிகு அண்ணன் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் தமிழக முதலமைச்சர் அவர்களால் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்ததன் அடிப்படையில் திருப்பூர் மாநகராட்சியிலும் அந்த சொத்து வரி கணக்கில் கொள்ளப்பட்டிருக்கின்றது. திருப்பூர் மாநகராட்சிக்கு என்று தனியாக எந்த ஒரு சொத்து வரி விதிப்பையும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் குறிப்பாக பொதுமக்களிடத்துல ஏதாவது ஒரு அதிருப்தி, சொத்து வரியில ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது, அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க என்று சொன்னால் திருப்பூர் மாநகராட்சியில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை 10 மணி முதல் பொதுமக்கள் நேரடியாக திருப்பூர் மாநகராட்சியுடைய மண்டல அலுவலகத்திற்கு மெயின் ஆபீஸ்க்கு வருகை தந்து அவர்களுடைய பிரச்சனைகளை அவருடைய கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு அதற்கு தீர்வு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த ஒரு கோரிக்கை என்று சொன்னாலும் சொத்து வரி குறித்தோ அல்லது அவர்களுடைய எந்த பிரச்சனையினாலும் வாரத்தில் 6 நாட்கள் மக்களை சந்தித்து அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நிர்வாகம் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக இந்த கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள், தண்ணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கின்றது. அதே போல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சியை நாங்கள் எட்டி இருக்கின்றோம். இன்னும் அதை நோக்கி குப்பையில்லா மாநகராட்சி என்கின்ற இலக்கை நோக்கி மாநகராட்சி நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இல்லை குறிப்பா சொத்து வரி உயர்வை பற்றி அவர்கள் பேசுகின்ற பொழுது கடந்த காலங்களில் திருப்பூர்ல இபியோட சொத்து வரி பிளஸ் எலக்ட்ரிசிட்டி அதை கோரிலேஷன் பண்றப்போ ஒரு 42,284 வரிகள் தவறுதலாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த டேட்டாஸை ஆய்வு செய்த போது அதுல ஒரு 3,132 கணக்கீடுகள் மட்டுமே கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதில் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு 10% இருந்தாலும் அந்த 10% மீதும் அவர்களுக்கு உரிய விளக்கம் கொடுத்து அதில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை சரி செய்து அவர்களுக்கு முறையாக அரசுடைய வழிகாட்டுதல் படி அந்த வரி விதிப்பதற்கு நிர்வாகம் தயாரா இருக்குதுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் அந்த சிறப்பு முகாம் மாநகராட்சியுடைய மைய அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இதை பொதுமக்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்குரிய விளக்கமோ அவர்களுக்குரிய அவங்க அதில் ஏதாவது ஒரு தவறாக கணக்கீடு கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கருதுவார்களே ஆனால் அவர்கள் நேரடியாக மைய அலுவலகத்துக்கு வரலாம். அதே போல இந்த வரி விதிப்பு, பெயர் மாற்றம் எல்லாம் ஏதோ ஒரு இடர்பாடுகள் அவர்களுக்கு ஒரு காலதாமதம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நேரடியாக மைய அலுவலகத்திற்கு வருகை தந்து அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமா நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பு முகாம், குறிப்பாக இந்த பெயர் மாற்றம் எல்லாம் அந்தந்த பகுதியில் சொல்றாங்க, அதில் சில காலதாமதம் ஏற்படுதுன்னு சொன்னாங்கன்னா அந்த வியாழக்கிழமைகளை இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்தி அதற்கான தீர்வுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த சிறப்பு தீர்மானம் பார்த்தீங்கன்னா அதிமுக மட்டும் வெளிநடப்பு செஞ்சா சொன்னீங்க, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளும் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. கொள்கை முடிவுங்க, அரசுடைய கொள்கை முடிவுங்க. இது திருப்பூர் மாநகராட்சிக்கு என்று தனியாக சொத்து வரி எதையும் உயர்த்தல. பொதுமக்களுடைய கருத்துக்களை, மாமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை, இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அனைத்து கூட்டணி கட்சிகள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்களுடைய பிரதிபலிப்பா மக்கள் என்ன நினைக்கிறாங்கிற அந்த கருத்தை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். திருப்பூர்ல ஒட்டுமொத்தமா இது தமிழ்நாடுடைய இஷ்யூ. இது திருப்பூருக்கு மட்டும் இல்லை, இங்க இது வரைக்கும் பொதுமக்கள் அவர்கள் அந்த பிரச்சனைகளோடு எங்களை அணுகினப்போ அவர்களுக்கான உரிய தீர்வை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். மாமன்றத்துல இன்னைக்கு குறிப்பா இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதங்கள்ல மக்களுடைய ஒரு மாமன்ற உறுப்பினர்களுக்கு இது அரசு எடுத்த முடிவுங்க. ஒரு மாமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பொறுப்பை மறந்து அடிப்படை தேவைகளை மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டியது ஒரு மாமன்ற உறுப்பினருடைய கடமை. இப்போ தண்ணி பிரச்சனையாகட்டும், ஒரு சாக்கடை பிரச்சனையாகட்டும், இதையெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பேசுவதற்கு மறந்து
2 மாதங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய முன்னேற்ற பணிகளை வந்து கேட்கற கூட அவங்க தயார் இல்லைங்கிறது வந்து முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்டு அரசின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை கக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் வந்து இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. மாவட்ட உறுப்பினர்களுக்கு சம்பந்தமா உங்களுக்கு தனிப்பட்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எந்த இடங்கள்ல வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்து வந்து விகிதாச்சார அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து ஒரு 6 மாநகராட்சியோட வந்து நாங்கள் ஒப்பிட்டு பார்த்துருக்கிறோம். அதை ஒப்பீடு செய்து ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு முடிவெடுத்து அரசுடைய பார்வைக்கு அனுப்பி வைக்கிறோம். எத்தனை மாவட்ட உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க? எத்தனை மாவட்ட உறுப்பினர்கள்? அரசினுடைய கொள்கை முடிவுங்க. இதை வந்து நாங்கள் வாக்கெடுப்புக்கோ தீர்மானம் வந்து அரசு இந்த தீர்மானம் சொத்து வரி உயர்வுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு பல மாதங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த கூட்டத்தில் தான் வந்து தீர்மானம் நிறைவேற்ற மாதிரி டிராமாங்க. ஒட்டுமொத்தமா அவர்கள் அரங்கேற்றி இருப்பது ஒரு நாடகம். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அதற்கான தீர்மானம் எதுவும் முன்மொழியப்படவில்லை. அது குறித்த விவாதமும் எடுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. மன்றத்தில் அரசுடைய வழிகாட்டுதலோடு மன்றத்தின் பதிவுக்கும் பார்வைக்கும் வச்சிருக்கிறோம். இதை விட்டு போட்டு இனி தேர்தல் வரக்கூடிய காலகட்டங்கள்ங்க எங்க கட்சியே ஒண்ணுமில்லாம போயிரும் அப்படிங்கிற அவருடைய அச்சம் தான். குறிப்பா மீண்டும் நோட் பண்ணிக்கங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய நம்பிக்கையை ஒட்டுமொத்தமா இழந்துட்டாங்க. இன்னைக்கு பல்வேறு சாதனைகளை மக்களுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு தீர்மானம் வந்து எதுவும் இன்னைக்கு வந்து சொத்து வரி உயர்வு இன்னைக்கு புதுசா எதுவுமே நடக்கல. அரசு என்ன வழிகாட்டுச்சோ அதை வந்து திருப்பூர்ல அமல்படுத்தி இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டதுதான் வந்து திருப்பூர்ல அமல்படுத்தப்பட்டிருக்குது. மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன், தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் திருப்பூரில் அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஏதோ திருப்பூருக்கு மட்டும் இன்னைக்கு ஏதோ சொத்து வரி நாங்கள் உயர்த்த மாதிரி இந்த கூட்டத்தில் வந்து அவர்கள் அரங்கேற்றி இருப்பது முழுக்க முழுக்க நாடகம், கபட நாடகம்.